வணக்கங்க. நம்ம ஐஎம்எஃப் புதுசா ஒரு செய்தி விட்டுருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு சைடில் அம்மையார் கத்துறாங்க, ஒரு சைடு பழைய சிஇஏ வந்து ஐஎம்எஃப்ல இருக்கிறவர் லொல்லுங்கிறாரு. அப்படி என்னதான் ஐஎம்எஃப் சொல்லிட்டான், ஏன் நம்ம ஆளுங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிருக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் சுப்பிரமணியம் அங்கே கத்துறாரு, இங்கே அம்மையார் கத்துறாங்க. அப்படியே நம்ம இந்த பேப்பர்லலாம் அது அப்படியே விட்டுருவாங்கல்ல, சொம்பு தூக்கி நம்மளுக்கு பழக்கம். அதனால் பேப்பரில் இந்த செய்தியெலாம் வராது. வந்தாலும் அரசல் புரசலாக வந்துட்டு அதை அப்படியே விட்டுருவோம். தமிழில் உங்களுக்கு கவரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம உங்களுக்கு இது என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம ஜிடிபி சைஸ் ஒன்று இருக்கும். இந்த கூட டாலர் 53 ரூபான்னு நினச்சி ஒருத்தர் $5 trillion வேர்ல்ட் கப் ஃபைனலில் தோத்த அன்னைக்கு தப்பாக ட்வீட் பண்ணார்ல. அதுக்கப்புறம் ஒருத்தர் ட்வீட் பண்ணோன்னே எல்லாரும் ட்வீட் பண்ணாங்கல்ல. அப்புறம் நாங்கள்லாம் சொன்னோம்ல, ஐயா டாலர் 53 இல்லை 83. அதுக்கப்புறம் ராஜன் கரெக்டாக சொன்னார், இன்னும் 2 வருஷம் போனால் கூட 5 trillion கனவுல கூட நம்ம காண முடியாது, 3வது வருஷத்தில் தான் 5 trillion நாங்கள். அதெல்லாம் முடிஞ்சுதா? இந்த கடன் வாங்குறத பற்றி ஐஎம்எஃப் சொல்லியிருக்கிறான். டெட் டு ஜிடிபி அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. ஒரு நாடு எவ்வளோ கடன் வாங்கியிருக்குது, அதோட ஜிடிபி சைஸ் என்னன்னு. இப்போது மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறங்கும்போது அது 55% ஆஃப் ஜிடிபியாக இருந்தது. 100 ரூபா நம்ம கடன்னா 55 ரூபா இருந்தது. ஜிடிபி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜிடிபி அடுத்த பாதை 5-6% தான் குரோத்து 10 வருஷத்தில். ஆனால் கடன் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே தொட்டு அங்கே தொட்டு 100 ரூபா ஜிடிபினா 85 ரூபா கிட்ட கடன் வந்துடுச்சோம். இப்போவே ஒரு வாட்டி இந்த பணப்பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட்டை நாங்கள் குறைப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட்டால் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்க முடியல. இப்போ 2026 குறைப்போம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஐஎம்எஃப் என்ன சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் பண்ணால் போகாது சார், நீங்கள் கடனே குறைக்க மாட்டேங்கிறீங்க, கடனை குறைங்கிறோம். எய்தர் எக்கானமியை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணு, இல்லை கடனை குறை. இதே மாதிரி 6.3% நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை 7% க்ரோ ஆனால் கூட இன்னும் ஒரு 3 வருஷத்தில் செஞ்சுரி போட்டுருவீங்க. ஜிடிபி 5 trillion இருக்கும், கடனும் 5 லட்சம் கோடியாக இருக்கும், கடனும் டேர்ன் ஓவரும் ஒரே லெவலில் இருக்கும். இப்போவே ஒரு இந்தியனுக்கும் 140 கோடி இந்தியன் இருக்கான். நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, ஒரு இந்தியன் தலையிலையும் 1,40,000 ரூபா கடன். இந்த கடனை உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது, பின்னாடி போய் பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்கிறோம். இது முதல் குற்றச்சாட்டு. அதுக்கு நாங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், நாங்கள் கடன் வாங்கினா தப்பில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால என்ன விலன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது என்னன்னா, இந்த நான் அப்போதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்ல, டாலரை விற்று வாங்குறாங்க டாலரை விற்கிறாங்கன்னு நான் சொன்னதை ஐஎம்எஃப் சொல்லிட்டேன். ஐஎம்எஃப் என்ன சொல்கிறான், நீங்கள் ஃப்ளோட்டிங் கரன்சின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயே டாலரை விற்று வாங்கி ப்ராப்ளமில் ஆயிடுச்சு. இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நிறைய விற்றுட்டீங்க. $37 பில்லியன் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் விற்றுருக்கோம். அப்படின்னா இன்னொரு 3 மாதத்தில் நீங்கள் $37 பில்லியன் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் $37 பில்லியன் மார்க்கெட்டில் வாங்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, 300 மில்லியன் தான் நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணோங்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் 300 மில்லியன் பண்ணலை, வாங்கினது 36.7, விற்றது 37. இந்த கேப்பு தான் 300. நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பெருசாக ரிசர்வ் பேங்க் விளையாடுறாங்க, நார்மலாக இது விளையாடக்கூடாது. அதனால் இந்த கரன்சி ஆக்சுவலாக ஃப்ளோட்டிங் கரன்சி இல்லை, மார்க்கெட் டிசைட் பண்ணுற கரன்சி இல்லை, மார்க்கெட் ருப்பி எங்கே போகுது அப்படின்னு சொல்லலை, நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படி. அதனால ஸ்டெபிலைஸ்டு கரன்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். அதாவது என்னன்னா, இப்போ வெளிநாட்டுக்காரன் விற்றானா பணத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க. அதே சமயத்தில் ஐஎம்எஃப் என்ன சொல்கிறான், ஒரு $250,000 நீங்கள் வெளில எடுத்துன்னு போகிறச்ச நீங்கள் ஏன் 5% டேக்ஸ் முதல்ல போட்டீங்க, பணம் இன்னும் வெளில போயிட்டே இருக்குது. இப்போ 20% 7 லட்சத்துக்கு மேலே போட்டால் எடுத்துகிட்டு போனால் 20% டேக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் பார்த்தா சரியில்லை, நீங்கள் கரன்சியை மேனேஜ் பண்ணுறீங்க, இது தப்பு, இது பின்னாடி போய் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லுது. நம்மளுக்கு அது மாதிரி சொன்னாலாம் பிடிக்காது இல்லை. இதனால நம்மளுக்கு என்ன, மக்களுக்கு என்ன விளைவு அப்படின்னு பார்க்குறோம். இந்த சுப்பிரமணியம் சார் பழைய சிஏ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே டொமஸ்டிக், நாங்கள் லோக்கலில் தான் கடன் வாங்கியிருக்கிறோம், எங்களுக்கு வெளிநாட்டு கடனே கிடையாதுன்னு. இதே மனுஷன் 4 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு கடன் $20 பில்லியன் வாங்கலாம்னு ஐடியா கொடுத்தோம். அப்புறம் எல்லாம் நாங்களாம் வயலை வயத்தில் அடிச்சிருந்த போது டப்புன்னு அதை அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த 20 பில்லியன் நீங்கள் வாங்கியிருந்தா நம்ம கதை என்ன இருக்கும்னு கதை கந்தலாக இருக்கும். அதனால எங்களுக்கு கவலை கிடையாதுன்னு. அப்போ இந்த லோக்கல் கடன் ஏன் கவலை கிடையாதுன்னா, பேங்க்கில் நீங்கள் 10 ரூபா போட்டிங்கன்னா 3 ரூபா கவர்மெண்ட் கடன் எடுத்துக்கும். அதுலேருந்து ஏன் கவர்மெண்ட் கவலை இல்லைன்னா, கவர்மெண்ட்டை பணம் இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் இல்லை, டப்புன்னு நோட்டை பிரிண்ட் அடிச்சிடும்.
இப்போ என்கிட்ட கவர்மெண்ட் 10 ரூபா கடன் வாங்கியிருக்கு. அன்னைக்கு தேதியில் அது 10 ரூபா இல்லை கொடுக்கலன்னா ரிசர்வ் பேங்க் நோட்டை பிரிண்ட் அடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு என் கடன் கணக்கில் ஏற்றிக்கன்னு சொல்லிடுவாங்க. இதனால என்ன ஆகும்னா பணமின் சர்க்குலேஷன் ஏறும். அதை தான் அவன் சொல்கிறான். நீ ஒரு லோக்கல் கடன் தான் வாங்கியிருக்கிற, நினச்சா நோட்டு அடித்து கொடுத்துடலாம், நோட்டு அச்சு அடிச்சுட்டே இருப்போம், கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் இது மாதிரி நோட்டு அடித்தா என்ன ஆகும்? அதனால தான் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஆல் டைம் ஹை மார்க்கெட்டில் போகட்டாலும் இன்னும் 2050 டாலரில் இருந்தாலும் இங்கே 6200 போயிடுச்சு. ஏன்னா நோட்டை போட்டு நம்ம சக்தி அண்ணன் வந்து நோட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறார்ல. இப்போல்லாம் ப்ரெஸ்ஸு கூட வேணாம், அங்கேன்னு ஃபோன் வந்தால் கம்ப்யூட்டரில் அடிச்சிடுவார். ஆனால் நீங்கள் நோட்டு சர்க்குலேஷனில் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா விலைவாசி ஏறும். அப்புறம் அம்மையாரை கேட்டால் நான் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணலங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் கேஸ் சிலிண்டர் கொடுத்துருதுங்க. பூண்டா நாங்கள் பூண்டெல்லாம் தொடறது இல்லைங்க, வெங்காயம் நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்க, மீட்டை நாங்கள் இறைச்சிலாம் சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் அவங்க சாப்பிடும். அரிசி விலை ஆயிடுச்சுங்க, எக்ஸ்போர்ட் பேன் சார், சக்கரை விலை ஏறிடுச்சுங்க, சக்கரை பேன். இது மாதிரி பண்ணாலும் ஷார்ட் டேர்ம் இது போடுற மாதிரி, எது பேண்டேஜ் கட்டுற மாதிரி. ரியல் ப்ராப்ளம் ஐஎம்எஃப் சொல்கிறது தான். நீங்கள் கடனை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டீங்க, எங்கே செலவாயிடுச்சிங்கன்னு கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க. பணம் செலவாயிடுச்சு, குரோத்து வரல, நோட்டு இல்லை, திரும்பி கடன் கட்டத்துக்கு அட்ரா நோட்டுங்கிறீங்க, நோட்டை அடிக்கிறேன். நோட்டு அடித்தா விலைவாசி ஏறுது. விலைவாசி ஏற்றத்தை நீங்கள் நிறுத்தணும்னா வட்டி ரேட்டை ஹையாக வச்சுருக்கீங்க. வட்டி ரேட்டை ஹையாக வச்சா பல கம்பெனி திவால் ஆகிடுச்சு. இது எப்படி பல கம்பெனி திவால் ஆகுதுங்கிற ஒரு ஞாபகம் வந்தது. வேதாந்தான்னு ஒரு கம்பெனி அஃபிஷியலாக போர்ட் ரெசல்யூஷனே நேற்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அரசியல் கட்சிக்கு 200 கோடி கொடுக்குறோம். என்னது, அரசியல் கட்சிக்கு 200 கோடி கொடுக்க போகிறோம் டொனேஷன். எந்த அரசியல் கட்சின்னு சொல்லலை, அரசியல் கட்சிக்கு 200 கோடி டொனேஷன் வயிற்றில் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு 8000 கோடி கடன் கட்டணும் இது உடனே, அதுக்கு காசு இல்லை. என்கிட்ட கடன் கட்ட காசு இல்லை, ஆனால் 200 கோடி நான் அரசியல் கட்சிக்கு கொடுப்பேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்லலைங்க, அஃபிஷியலாக இது சொல்லியிருக்கு. அது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாது 200 கோடி கடனாவது அடையும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை ஒரு பொலிட்டிக்கல் டொனேஷன்னு சொல்கிறாங்க. அவங்க அரசியல் கட்சிக்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறாங்க, தப்பே கிடையாது. எலக்டோரல் பாண்டு வாங்குவாங்க, யாருக்கு கொடுத்தான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ரைட்டுங்களா? இப்போ என்ன ஆகும், கடனை கட்ட முடியலன்னா என்ன, கவர்மெண்ட்டு நோட் அடிச்சிடுவான். நோட் அடிச்சிட்டா என்ன ஆகும், விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறினா என்ன, ஏன் ஆல்ரெடி தங்கம் வச்சுருக்கானோ அவனுக்கு காட்டில் மழை, அங்கே 2500 போகிறச்ச இங்கே 8000 ஆகிடும். இதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் நோட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியானா டாலர் வேல்யூ ஏறும். 5 ரூபா சாமியார் 40 ரூபா 5 ரூபாலாம் வராது. எப்போ செஞ்சுரி அடிக்கலான்னு தான் வரும். கூடிய சீக்கிரம் இன்னொரு 5 வருஷத்தில் செஞ்சுரி அடிச்சிடும். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். தங்கம் இந்த டாலரில் வர கம்பெனியாக பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக நம்ம இருந்துக்கலாம். இப்படி பண்ணுவாங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஐஎம்எஃப்னு சொல்லிட்டான். இன்றைக்கி மின்ட்டில் இன்னொரு 10 ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த மின்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒருத்தர் சொன்னால் டீடாலரைசேஷன் பண்ணுவோம், இந்தியன் ருப்பியை இங்கே எடுத்துப்பான் அங்கே எடுத்துப்பான், துபாயில் இந்தியன் ருப்பி வாங்குறான், அபுதாபியில் இந்தியன் ருப்பி வாங்குறான்னு. சேக்கிட்ட போனார் ஒருத்தர், இங்கேருந்து சேக்கிட்ட போய் எண்ணெய் கொடுறா நான் ரூபா தரேங்கிறான். என் ரூபாலாம் வேணாம், பச்சை நோட்டு கொடு. என்ன கேட்குறான், பச்சை நோட்டு கொடு. நான் சொல்லுங்க, மின்ட்டு சொல்கிறான். அப்போ இந்த டீடாலரைசேஷன் அது இதெல்லாம் இந்த திருப்பதி கோவிலில் ஒன்று போட்டு விடுவாங்களே, கடைசியில் அதை தான் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் எக்கனாமிக்ஸுங்கிறது ஃபண்டமெண்டல், அதெல்லாம் மாற்றி சொல்ல முடியாது. சும்மா மேடை பேச்சை பேசிவிட்டு இதுதான் எக்கனாமிக்ஸ்னா ஒரு நாளைக்கு நிச்சயம் மாட்டிப்போம். இன்றைக்கி நீங்கள் ஐஎம்எஃப் காரி துப்பலாம், ரூபா 90 செஞ்சுரி 5 வருஷத்தில். அடுத்தது தங்கம் விலை 7500, விலைவாசி இப்போதை குறையாது. நன்றி, வணக்கம்.